அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்சத்திற்கும் எனது தாய் தந்தையருக்கும் என் அருமை குருநாதர் ஐயா வாக்குயோகி பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா குத்துவிளக்கு வழிமுறை. சரிங்களா? மகாலட்சுமியின் அம்சமான குத்துவிளக்கு வழிமுறை எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பத்தி நீங்க நம்ம சிந்திக்க போறோம். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பொதுமக்கள் இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய விதமான வழிபாடு பண்றாங்க, நிறைய கோவில் போறாங்க, வீட்டுல நிறைய விரத முறைகள் இருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எதுக்காக அந்த வழிமுறை பண்றாங்களோ அந்த விஷயங்கள் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு சில விஷயங்களை சரியா கையாளாததுதான் அப்படின்றது தெரிய வருது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ கடவுள் வழிபாடு பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த குத்து விளக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் நம்மளால ஏத்துவோம். நம்மளோட தாத்தா பாட்டி ஏத்திருப்பாங்க, நம்மளோட அப்பா அம்மா பண்ணிருப்பாங்க, இப்போ நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த குத்து விளக்கு பாத்தீங்கன்னா வீட்டில் செய்யற வழிபாடு முறை தான். ஆனா இதுவே எப்படி நம்ம கரெக்டா பண்றோமா இல்லையா அப்படின்றத இப்போ நான் சொல்ற வழிமுறையில நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் யாராவது சரியா பண்ணல அப்படின்னா இது மூலமா சரிப்படுத்தி நல்ல ஒரு வழிமுறையை பண்ணுவோம். குத்து விளக்கு பாத்தீங்கன்னா ஒரு மகாலட்சுமியின் அம்சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதை ரொம்ப ஜாக்கிரதையா நல்லபடியா பராமரிக்கணும். அந்த குத்து விளக்க கழுவி முடிச்சதும் சரிங்களா, அதை கிளீனா துளைக்கி முடிச்சதுக்கு அப்புறம் துணி நல்ல துணியில அதை துடைச்சி எடுத்துட்டு 3 இல்ல 5 அல்லது 9 அல்லது 11 சரிங்களா மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு அந்த பொட்டு வைப்பாங்க. சரிங்களா? மகாலட்சுமிக்கு இந்த ஒரு 11 பொட்டு வைக்கணும் வச்சிருங்க. வச்சு முடிச்சாச்சு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா எங்க குத்து விளக்கு எப்படி வைக்கிறது அப்படின்ற முறை